ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய தலைவர் பிஜே அவர்கள். சார் வணக்கம். வாங்க சார், சொல்லுங்க சார். ஈரான் போர்ல என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்றீங்க. அமெரிக்கா இஸ்ரேல் சார்பாக பேசக்கூடியவர்களும் அவங்க தரப்பு போர்க்காட்சிகளை விவரிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஈரானுக்குள்ள இப்ப வேற ஒரு அரசியல் நடக்குது. இந்த கோமேனி, அயதுல்லா கோமேனி என்பவர் ஒரு ரிலீஜன் ரொம்ப ரிஜிடா இருக்காரு, மத இறுக்கவாதமா இருக்காரு இந்த காலகட்டத்துல. ஸோ இவர் ஒரு மதவாத அரசா இருப்பதை ஈரான் மக்களே விரும்பல. ஈரான்ல உள்ள படித்தவர்கள், குறிப்பா பெண்கள்லாம் இல்லப்பா ஒரு மேல் சாமினிஸ்டா இருக்காரு, ஒரு ஆணாதிக்க சிந்தனை கொண்டவரா இருக்கிறாரு. ஸோ அவங்க அமெரிக்காவோ இஸ்ரேலோ இங்க கைப்பற்றுவதையோ இல்லை இவரை தூக்கிட்டு இன்னொரு ஆட்கள் அமெரிக்காவின் கைப்பாவைகளா அவங்க அப்படிதானே வச்சிருக்காங்க. முஸ்லீம் நாடு முழுக்க பப்பட், பொம்மை, அமெரிக்கா சொல்றதை கேட்குற மாதிரி ஒரு பொம்மையா யாரா வந்தா சரிதான். பெண்கள் படிக்க முடியல, பெண்களுக்கு உடை சுதந்திரம் இல்லை, அதனால பெண்களே அங்க எதிர்த்து போராடுறாங்க. அப்புறம் நிறைய குழுக்களும் கோமேனிக்கு எதிராக உருவாயிருச்சுங்கிற மாதிரிலாம் சொல்றாங்களே. ஈரான்ல உள்நாட்டு குழப்பம், உள்நாட்டு கிளர்ச்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மத தலைமை இருக்குல்ல, அதுதான் சுப்ரீம் லீடராக வச்சுருக்கிறாங்க. மத தலைவர் மாத்திரம் இல்லை, அவர் தான் ஜனாதிபதிக்கு மேலே. அவர் நியமித்தா அந்த கவர்மெண்ட்டை கலைக்கலாம், அந்த அரசாங்கத்தையே கலைக்கிற அளவுக்கு அவருக்கு பவர் இருக்கிறது. இப்போ அந்த அதிகாரம் ஏன் அவங்களுக்கு கிடைச்சது என்று கேட்டால், இராணுவ பலத்தை வச்சுக்கிட்டு அவங்க அந்த அடையாளத்தை பெறலை. அமெரிக்கா விரட்டி இந்த ரசாசா பஹ்லவி மன்னர், உங்கள் முந்தி இன்று நான் சொல்லியிருக்கிறேன், ஈரானோட இந்த வரலாறுல கூட சொல்லியிருக்கிறேன், அந்த மன்னரை ஷா பஹ்லவியை விரட்டி அடிச்சுட்டு இவருடைய முந்தின குமைனி, அவர் தான் குமைனிமாங்க, இவர் காமினிமாங்க. அந்த குமைனி என்பவர் ஆட்சியை கைப்பற்றுறாரு. அந்த கைப்பற்றினது இராணுவ பலத்தை வச்சு அவர் கைப்பற்றலை, மக்களுடைய அபிமானத்தை வச்சு, மத நம்பிக்கையை வச்சு கைப்பற்றுறாரு. கிட்டத்தட்ட மக்கள் ஆட்சி மாதிரி தான், மக்கள் ஆட்சி, ஆனால் மன்னர் ஆட்சி தான். மன்னர் ஆட்சி தான். அவர் தான் மன்னர் வர்றாரு. அவரை சுப்ரீம் லீடராக ஏற்றுக்கொண்டது அந்த மக்கள் தான். அதான் அவர் இராணுவ பலத்தை காட்டி மக்களை மிரட்டி ஏற்றுக்கிறியா இல்லையான்னு அந்த தலைவர் இல்லை. அவங்க ஷியாக்கள் அவங்களுடைய மதத்துக்கு இமாம்னு ஒருத்தர் இருந்தார்னு சொன்னால் அதை நம்ம கட்டுப்படணுங்கிற ஒரு மத நம்பிக்கையில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க மத நம்பிக்கை அடிப்படையில் தான் அவரை தேர்ந்தெடுத்தார்கள். அவருக்கு பின்னாடி நின்று என்னஞ்சாங்க, அமெரிக்காவை எதிர்த்து பல கட்டமாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவரை இப்போ இருக்கிற காமினிங்கிறவரை ட்ரம்ப் கூட சொல்லியிருக்கிறாரு, கண்ணு கட்டின தூரத்தெலாம் இருக்கிறார், அவர் நினச்சா போட்டுருவோம், அவர் எங்கே இருக்கிறாருன்னு எளிமையாக எங்களுக்கு அவரை போட முடியும்னு இருக்கார் நேற்று ட்ரம்ப். காமினி எங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறாரு, எங்கே போகிறார் வர்றான்னு எங்களுக்கு தெரியுங்கிறார். அப்போ அவரை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்கங்கிறது விளங்குது. அப்படி ஒரு வேளை அவரை காலி பண்ணிட்டால் உடனே ஒரு ஆட்சி மாற்றம் வரும்னு நினைப்பார்களே. ஆனால் இவங்களுக்கு அந்த ஈரானில் எப்படி இந்த ஆட்சி அமைஞ்சிச்சுங்கிறதும் தெரியலை. அங்கே உள்ள மக்கள் எந்த மாதிரி தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க என்ற ஒரு பொது அறிவும் இல்லாமல் இருக்கிறாங்க. அவர் உடனே அவரை போட்டு தள்ளிட்டாங்கன்னு சொன்னால் அடுத்த வினாடியே அவங்களுக்கு ஷியாக்களுக்கு அந்த சூரா ஆலோசனை கமிட்டின்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. இப்போ போப்பாண்டவர் இறந்தார்ல, உடனே வெற்றிடமாக இருக்குது. உடனே அடுத்த போப்பை தேர்ந்தெடுப்பு வச்சிருக்காங்களே, அதுக்கு ஒரு டீம் வச்சிருக்காங்கல்ல. அவங்க கூடி என்ன செய்வாங்க, கிறிஸ்துவ மக்கள்கிட்ட எல்லாம் போய் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அந்த டீம் அதை அந்த கார்டினல்கள்னு சொல்லக்கூடிய கட்சிக்கு செயற்குழுன்னு ஒன்று இருக்குல்ல, செயற்குழு இருக்குல்ல, ஒவ்வொரு தொண்டர்ட்டையும் கேட்டா முடிவெடுப்பாங்க. செயற்குழு பொதுக்குழு என்ன தீர்மானம் அதை எடுக்கலன்னா என்ன ஜனநாயகத்துக்கு விரோதமா இருக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதனால போப்பாண்டவர் எப்படி அவங்க தேர்ந்தெடுத்துடுறாங்களோ, உடனடியாக தேர்ந்தெடுப்பாங்களோ, அதே மாதிரி இவரை போட்டு தள்ளிட்டாங்கன்னு வச்சா கூட அன்னைக்கு சாயந்தரத்திலேயே அடுத்த ஆயத்துல்லான்னு இதுக்கு பேர், இந்த போஸ்ட்டுக்கு வர்றாங்கல்ல. ஓ, அயதுல்லாங்கிறது பட்ட பேர் இந்த ஆயத்துல்லா. அவருடைய பேர் கோமேனி தான். அவருடைய பேர் அப்துல்லா கொமேனின்னு சொல்ற, கொமேனிங்கிற ஒரு ஏரியா பகுதி. அவருடைய அந்த ஆயத்துல்லாங்கிற பேர்லாம் அழைக்கப்படுவார். ஆயதுல்லாவா? ஆயத்துல்லா இறைவனின் அத்தாட்சின்றதுக்கு அர்த்தம். ஓகே ஓகே, அதான் இறைவனின் அத்தாட்சி, சான்று, இறைவனுடைய அல்லாவுடைய சான்றுன்னு அர்த்தம் வச்சுக்கிட்டாங்க. இது யாரெல்லாம் அந்த சுப்ரீம் தலைவராக வர்றாங்களோ அவங்களுக்கு வேற ஒருத்தர் அவர் ஆயத்துல்லான்றுவாங்க. அப்ப அந்த இது உங்களுடைய ஒரு சின்ன குறுக்கீடு, உங்களுடைய கொள்கை அடிப்படையில் ரொம்ப தப்பு இல்ல? தப்பு. ஒரு மன்னர் தன்னை இறைவனின் அத்தாட்சி என்று சொல்வது இஸ்லாத்தில வகியிலும் இப்படி சொல்லப்படல, ஹதீஸ்லயும் இப்படி சொல்லப்படல. அக்பர் தீன் இலாஹின்னு ஆரம்பிச்சப்ப உங்களை மாதிரி ஆட்கள்லாம் அப்ப எதிர்த்தாங்கல்ல. ஆமா, இல்ல எப்படி இவங்க எந்த அர்த்தத்துல சொல்றாங்கன்னா கூட சொல்லக்கூடாதுதான். இறைவன் சான்றுனா இறைவன் இவரை நமக்கு அனுப்பி வச்சிருக்கிறான், அப்படி தப்பு இல்ல. இஸ்லாத்தின்படி தப்பு இல்ல, இஸ்லாத்தின்படி தப்பு இல்லை. ஆனா இந்த ஜனநாயகம் தான் வேணும். இருந்தாலும் அந்த மக்கள் ஏத்துக்கிட்டு அது ஜனநாயகம், ஏத்துக்கிட்டு அது ஜனநாயகம் தானே. அப்ப என்னன்னு கேட்டா, இவரை இன்னைக்கே போட்டு தள்ளிட்டா கூட
அடுத்த வினாடியே ஈரான் செஞ்சிரும் இவங்க தப்பா நினைக்கிறாங்க. அறிவு இல்லை இவங்களுக்கு. இந்த அமெரிக்கா செஞ்சாலும் சரி அயதுல்லா கொண்டுட்டா ஈரான் முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி இல்ல, அப்படி இல்லை. அங்க உள்ள மக்கள் வந்து மத நம்பிக்கை அடிப்படையில் இவர் இல்லாட்டி வேற ஒரு ஆளை வச்சாங்கன்னு வைங்களேன், அவர் இதே அந்தஸ்தோடு அவர் வந்து உட்காந்துருவாரு. இதே இப்போ ஆளுடைய பேருக்கல்ல அந்த இது அந்த போஸ்ட் தான். இப்போ போப்பாண்டவர் வந்திருக்காங்க யாருன்னே தெரியாது, ஆனா எல்லா கிறிஸ்தவரும் மதிப்பாங்க அவரை. அந்த தனிப்பட்ட நபருக்கான மரியாதை நபருக்காக கிடையாது, பொறுப்புக்கும் அந்த பதவிக்குமான பதவிக்கும் தான். இப்போ எந்த கிறிஸ்தவர்கிட்ட கேட்டாலும் போப்பாண்டவர் யாருன்னு எனக்கு சொல்ல தெரியாது. இப்போ அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கிட்டே போய் இப்போ உள்ள போப்பாண்டவர் பேரை கேளுங்க, முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. ஆனால் போப்பாண்டவரை மதிப்பாங்க, இவர் தான் போப்பாண்டவர்னா மதிப்பாங்க. அந்த மாதிரி அவங்க ஆயத்துள்ளான்னு வந்துட்டாருன்னு சொன்னால் அவர் சுப்ரீம் ஆயிடுவார். இதே கண்ட்ரோலில் போயிடும். இந்த கண்ட்ரோல் வந்து திணிக்கப்பட்ட கண்ட்ரோல் கிடையாது. அந்த நாட்டு மக்கள் அவங்கள விரும்பி ஏற்றுக்கொண்ட கண்ட்ரோல். ஒரு கண்ட்ரோலில் இருக்குங்கிறீங்களே, கண்ட்ரோலில் வந்து அந்த மக்களாகத்தானே இப்படி ஒரு தலைமை இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும்னு விரும்பி ஏற்றுக்கிறாங்க. அதனால அவரை காலி பண்ணணும்னு இவங்க நினச்சானே அவரை யாரையும் காலி பண்ணலாம், நினச்சா யாரை வேணாலும் காலி பண்ணலாம். அந்த மாதிரி உலகமாக தான் இருக்குது. ட்ரம்ப் கூட நினச்சா காலி பண்ணிடலாம். கென்னடியில் அமெரிக்க அதிபர் கொலை தானே செஞ்சாங்க. இந்த அந்தனாவது மாடியிலேருந்து துப்பாக்கியில் சுட்டாங்க. இப்போ கூட ட்ரம்ப் காதில் ஒரு போனிச்சா நினைச்சா யார் வேணாலும் சொல்லலாம். இது ஒரு பெரிய சாதனை கிடையாது. ஆனால் சில தலைவர்களை இழந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த இடத்துக்கு யாரும் வர முடியாம இருப்பாங்கல்ல, அங்கதான் இந்த இந்த திட்டம் ஒர்க் அவுட் ஆகும். ஆனா இவர் போயிட்டாருன்னா இன்னொரு அயதுல்லா அடுத்த நிமிஷம் வந்துருவார். அதை தேர்ந்தெடுப்பதற்குன்னு ஒரு குழு இருக்கிறாங்க. ஓ, புரியுது புரியுது புரியுது. அந்த சூரா கமிட்டி. சரி, இப்ப இவருக்கு எதிரான புரட்சி குழு, கிளர்ச்சி குழு, எதிர்ப்பு குழு எல்லாம் இல்லையா? இல்ல இதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த குழு தான். எதிர்ப்பு எல்லாத்துக்கும் இருக்கு. எதிர்ப்புன்னு சொன்னா எல்லா நாடுகள்லையும் எல்லா செல்வாக்கு பெற்றவர்களுக்கும் கீழே எதிர்ப்பு இருக்குங்க. எதிர்ப்பு இல்லாமையெல்லாம் இருக்காது. அப்ப இவருக்கு வந்து 100% அந்த அவங்க ஏத்துக்கிறாங்களான்னு இருக்கா. ஏன்னா ஷியா நம்பிக்கை இருக்குல்ல, இந்த நம்பிக்கை இல்லாத ஷியா நிறைய பேர் இருப்பான். ஷியாலேயே இவருடைய இதை ஏத்துக்காத ஷியா ஏத்துக்கிறாது. என்ன ஈரான்ல சன்னி கிடையாதா? சன்னி கிடையாது, சுத்தமா கிடையாது. ஷியான்னு ஷியா தான் இருப்பாங்க. ஷியாவுலேயே வந்து கிறிஸ்டின்ஸ்லாம் கிடையாது. கிறிஸ்டின்லாம் கிடையாதுங்க. கிறிஸ்டின்லாம் கிடையாது. கிறிஸ்டின் இருக்கிறாங்க, ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. அப்ப இவங்கெல்லாம் வந்துகிட்டு எதிர்ப்புங்கிற எந்த ஒரு தலைவருக்கு எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். அது இருக்கும். எவ்வளவு மக்கள் செல்வாக்கு அதெல்லாம் வந்து கணக்கில் கொள்ளப்படாத எதிர்ப்பு. அவங்களால வந்து மாற்றத்தை செய்ய முடியாது. மக்களை திரட்டி இருந்து 50க்கு மேல மக்களை திரட்டிக்கிட்டு ஒருத்தன் வர முடிஞ்சாதான் அந்த எதிர்ப்பு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். சும்மா 1% 2% எதிர்ப்பு இருந்தால் அது அவங்கள ஒண்ணுமே செய்யாது, அதை கண்டுக்கவே மாட்டாங்க. சோ இப்ப இவரை அமெரிக்கா போட்டு தள்ளிடுச்சுன்னு எடுத்துக்கிட்டா கூட ஒண்ணும் கமிட்டில இன்னொரு ஆயத்துல்லா, இதே வேலை ஆயத்துல்லா, இதே வேலை தான் அவனுக்கு ஆயத்துல்லா. அவர் இதே வேலை தான் செய்வார். அவர் இதே தான் செய்வாரு. அப்படி ஒரு செட்டப் அங்க உருவாகி செட்டப் இருக்கு. அதனால இவங்க தப்பா கணக்கு பண்றாங்க. வேற நாடு மாதிரி இப்ப சதாம் ஹுசேனை போட்டாங்கன்னு வைங்களேன், இன்னொரு ஆள் இல்ல. புரியுது. சதாம் ஹுசேன் இடத்தை நிறைக்கிறதுக்கு வந்து இதே மாதிரி தளபதியா வந்து அவன் யாரையும் வர விடல தனக்கு கீழே யாருன்னு சொல்லி. இன்னும் சொல்ல போனா இவங்க செட்டப்ல எப்படி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, காலையில தளபதியை கொள்றாங்க 10 மணிக்கு, 11 மணிக்கு அடுத்த தளபதியை அறிவிக்கிறாரு. அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அது எப்படி அறிவிக்க முடியுதுன்னு கேட்கும்போது நேற்று அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க ஈரான்ல இருந்து. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நாங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 10 பேரை நியமிப்போம். இவர் போன ரெண்டாவது இவர் தான். எது எந்த ஆலோசனையும் நடக்காது. என்னை போட்டாங்கன்னா நீங்க தன்னால வந்துருவீங்க. உங்களை போட்ட ஆயத்துல்லா போஸ்ட், தளபதி போஸ்ட் எல்லாம் ஆயத்துல்லா கிடையாது. ஆயத்துல்லாவுக்கு வந்து இந்த கமிட்டி அது தளபதி ராணுவத்துக்கு மட்டும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு தளபதின்னு ஒருத்தர் நியமிச்சாங்கன்னா 10 தளபதி இருப்பாரு. 1 தளபதி 2 தளபதி இந்த 10 பேர் இருப்பாங்க. அந்த 9 பேர் உலகத்துக்கு காட்ட மாட்டாங்க. இவருக்கு எல்லாமே தெரியும். இந்த 9 தளபதிகளுக்கு இந்த தளபதிக்கு தெரிஞ்ச அனைத்துமே தெரிஞ்சவரா இருப்பாரு. இவரை காலி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா யாரும் அறிவிக்காமலே இந்த 2வது ஆள் அந்த இடத்துக்கு வந்துருவாரு. அதை அவர் அறிவிப்பார். இதுக்கு வந்து இது கூட அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தெரியல. இது கூட தெரியல. இது கூட தெரியாம தனிநபர் பிரச்சனையா பாக்குறான். அப்படி பாக்குறாங்க. ஹீரோயிசம் மாதிரி இவர் போறாது. அதை விளைக்கிறாங்க. இது கூட தெரியாம எங்களோட மோதிட்டு இருக்காங்க. அனைத்து ராணுவ பொறுப்புக்கும் 10 பேர் எங்களுக்கு இருப்பாங்க. ஒருவர் போனாருன்னா 2வது ஆள் இறந்தது, 2வது போனார்ல இந்த இடத்துக்கு கடைசியா காலியாகும்ல, அந்த ஒரு ஆள் நியமிச்சிருப்பாங்க. 10 பேர்ல ஒரு ஆள் போட்டவன அந்த இடத்துக்கு ஒரு ஆள் நியமிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப இதுக்கு நீங்க தெளிவா பதில் சொல்லிட்டீங்க. ஆனா இப்ப இன்னொரு விஷயம் வந்து இஸ்லாமிய அடிப்படைவாதம், அங்க இருக்கக்கூடிய மத அடிப்படைவாதத்தை, நவீனத்தை விரும்பக்கூடிய அங்குள்ள பெண்கள் விரும்பல. ரொம்ப கட்டுப்பாடுகள் ரொம்ப மோசமா இருக்கு. பெண்கள் கார் ஓட்டுவது, பெண்கள் படிப்பது, பெண்கள் உடைன்னு நடக்குது. சமீபத்தில் ஒரு பெண் கூட நிர்வாண போராட்டம் நடத்தி இன்னும் அப்படியே என் உடல் என் உடை என்ன இவ்வளவு திணிக்கிறீங்கிற மாதிரிலாம் நடந்தது. இதெல்லாம் கொமேனிக்கு எதிராக இந்த ஈரான் தலைமையின் மீது அதிருப்தி. பெரும்பாலும் மேற்கத்திய நாடுகள் முஸ்லீம் நாடுகளுக்குள்ள வரும்போது இந்த மாதிரி பிரச்சனையை சொல்லிதான் வருவாங்க. உங்க எண்ணெய் கிணறுகளை நாங்க அபகரிக்க போறோம்னு சொல்ல மாட்டோம். வெளியுறவுக்கு என்ன சொல்லுவான், இல்ல சன்னி சியா மோசமா சண்டை நடக்குது, சியாவுடைய அட்டுழியம் தாங்க முடியல,
அதனால அந்த மக்களை காப்பாற்ற போறோம் இப்படி சொல்லிதான் உள்ள வருவாங்க. அதே போல அந்த பெண்களுக்கு பாருங்க, பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்காம அந்த முஸ்லிம் மத குருமார்கள் கொடுமைப்படுத்துறாங்க. ஒரு சின்ன குழந்தைகளை இசையை கேட்டா அடிக்கிறாங்க, இவ்வளவு கொடுமையா தாலிபான்ஸ் இப்படி சொல்லிதான் உள்ள நுழைவாங்க. சோ அப்படியான முகாந்திரம் இப்ப இருக்கா? ஏன்னா பெண்கள் வந்து அப்படி ஒரு எதிரா இருக்காங்களா? பெண்கள் கொடுமை நடக்குதான்னு தெரியல, பெண்கள் அதுக்கு எதிரா இருக்காங்களா ஈரான்ல? அதாவது பெண்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முஸ்லீம் நாடுகளில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 100% படித்தவர்களை கொண்ட நாடு ஈரான். முஸ்லீம்களில் ஆண் பெண் இருவரும், பெண்களே சொல்கிறாங்க, பெண்களே 100%. ஒரு டிகிரி ஹோல்டர், எல்லாம் டிகிரி ஹோல்டர். இப்போ நேற்று தாக்குதல் டிவியில் நடத்தினான செய்தி வாசிச்சது யாரு? பெண் தான் வாசிருந்தாங்க. குவைத்துல ஏர்போர்ட்ல இறங்கி நின்னா முழு பருதா போட்டு அந்த பேண்ட் அந்த ஏர்போர்ட்ல செக் பண்றாங்கல்ல, அது பெண்கள் தான். அதிகாலையில 4 மணிக்கு போய் குவைத்துல இறங்கினா பெண்கள் நல்ல உயரமா இருக்காங்க, போலீஸ் மாதிரி கம்பீரமா இருக்கு, நல்ல இதா இருக்கிறாங்க. நம்ம நாட்டுல கூட பெண்கள் இந்த மாதிரி ஏர்போர்ட்ல பார்த்ததுல அந்த அளவு இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறாங்க. அப்ப ஈரான்ல வந்து அணு விஞ்ஞானிகளாக பெண்கள் இருக்கிறாங்க, இராணுவத்துல பெண்கள் இருக்கிறாங்க, அதே மாதிரி வந்து செய்தி வாசிப்பாளர்களாக பத்திரிகையாளர்களாக எல்லாத்துலேயும் பெண்கள் இருக்கிறாங்க. படிப்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நினைஞ்சிருக்காங்க. மீடியா பேசினா பெண்களை அனுமதிக்கிறாங்க நிறைய. அதனால தான் அம்மா செய்தி வாசிக்குது, நீங்க குண்டு போட்டாங்களா? ஆமா ஆமா ஆமா. அது ஒரு சாதாரணமா அலட்சியமா போது பாருங்களேன், பயந்து நடுக்கல. ஒரு பர்சனாலிட்டியா இருக்காங்க, ஆளுமையா. ஆமா, ஆளுமையா இருக்காங்கல்ல. இந்த குண்டு விதிச்சவன கூட பதறிக்கிட்டுலாம் ஓடல, இயல்பா அப்படியே நடந்து கடந்து போறாங்க. அந்த மாதிரி இருக்கு. அப்ப பெண்களுக்கு வந்து கல்வி இல்லாத அந்த மாதிரி எது பேசுகிறான்னு கிடையாது. என்னன்னு கேட்டா, பொது இடங்களில் வந்து ஒழுக்கக்கேடான ஆடைன்னு சிலது வச்சிருக்கிறாங்க அவங்க. அந்த ஆடைகள் வந்து தொட தெரிகிற மாதிரி ஆடை அணிஞ்சிட்டு போகக்கூடாது, ஒழுக்கக்கேடு ஆண்களை வந்து ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடு இருக்கு. அந்த கட்டுப்பாடு இருக்கு. அந்த கட்டுப்பாடை வந்து அந்த ஈரான்ல உள்ள அந்த மதத்தை நம்பக்கூடிய அந்த கொள்கையில் உள்ள அனைவரும் ஏற்றுக்கொள்றாங்க மனப்பூர்வமா. இது நமக்கு தேவை, இது இவர் சொல்றாருங்கிறதுக்கு அவங்க ஏற்றுக்கல, நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாம் சொல்லுதுன்னு அவங்க நம்புறாங்க. இஸ்லாம் மார்க்கத்தை மனப்பூர்வமா இங்க உள்ள இந்த பெண்கள் புர்கா போடுறாங்களே, யாராவது கட்டாயப்படுத்தவா செய்யறாங்க? ராணுவமா இருக்கு, ஆட்சியா இருக்கு. அங்க பருதா போடாத பெண்களுக்கு கட்டுப்பாடு இருக்கு. முஸ்லீம்களுக்கு தான், மற்றவங்களுக்கு கிடையாது. முஸ்லீம்களுக்கு என்ன செய்யறாங்க? மெஜாரிட்டி முஸ்லீம் தானே. அதனால என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த தலையை திறந்த மாதிரி போனாங்கன்னா அதுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா போலீஸ் வச்சு அடிப்பாங்க. அடிக்கிறனா சும்மா தட்டுற செல்லம் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல, கட்டி பயங்கரமான அடி கிடையாது. எதுக்கு இப்படி போறேன்னு சொல்லி இருப்பாங்க. அந்த மாதிரி சில ஒரு கெடுபிடி காட்டுறாங்க. அந்த விஷயங்கள்லாம் இந்த ஈரான் அரசுக்கு எதிராக அமையுமா? அமையாது. அமெரிக்காவுக்கு சார்பா உள்ள வர முடியாது. ஏன்னு கேளுங்களேன், இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ரொம்ப 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 மைக்ரோ. இப்படி இருக்கக்கூடிய நம்பர்கள் வந்து அந்த ஈரான் மக்கள்ல ஒரு பாதியோ ஒரு காவாசியோ ஒரு 10%, ஒரு 5% கிடையாது. ரொம்ப ரொம்ப சதவீதத்தில் சொல்ல முடியாத சில பேர் இருப்பாங்க, எதையும் விரும்பாதவங்க. அப்போ நான் கேட்குறேன், நம்ம இந்தியாவில் கூட ஒரு பெண்ணும் பொது இடத்துல நிர்வாணமாக ட்ரெஸ் அவுட் பண்ணி நிற்பாளா? அவங்க போராட்டம் செய்யறதுக்காக நின்னாங்க, அவங்க நிர்வாணமா நடக்கல. போராட்டத்தை, அதாவது இந்த அளவுக்கு உடை கட்டுப்பாடு இருக்குங்கிறத அந்த எதிர்ப்பு அரசியல், அதுக்காக வேண்டியாவது நம்ம நாட்டில் பெண்கள் அப்படி பொது இடத்துல ஏதாவது அவுட் பண்ணி நிற்பாங்களா? நீங்கள் சொல்கிற காரணத்துக்காக இருந்தாலும் அது வந்து அந்த அந்த வெக்கம் இருக்கணுமா இல்லையா? அதையும் உதுத்துட்டு போன ஒரு பெண்ணு தான் செய்யுது. அதை அந்த பெண்ணை பார்த்துட்டு 50 பேர் நிர்வாணம் ஆகலை. உனக்குதா அவங்க பிடிச்ச கடைசி என்ன, அது அமெரிக்கா தூண்டி விட்டு நடந்துச்சு இல்லை. கடைசியில் என்னன்னு கேட்டா, அது ஒரு மனநோயாளி. யார் அந்த பெண்? அந்த பெண்ணை பிடிச்சி செக் பண்றாங்க, அவர் மெண்டல், அது மனநோயில் இந்த மாதிரி பண்புல இருக்கு. அதை என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை செஞ்ச மாதிரி சித்தரிச்சுட்டாங்க. அன்னைக்கு சாயந்தரமே மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டாங்க. உளவியல் பாதிப்பு இருக்கு. உளவியல் பாதிப்புல உள்ளவங்க சில கல்லூரி பெண், அவங்க அந்த ஒரு பெண்ணு தான். அவங்க வந்து உளவியல் ரீதியாக வந்து பல தடவை தற்கொலை முயற்சி பண்ண கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே உள்ளுக்குள்ளே இந்த பைத்தியம் வேலையை நிறைய செஞ்சுருக்கிறாங்க. அதனுடைய ஒரு தாக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் இது. இவங்க சொல்கிறபடி இப்படி நிர்வாணமாக இதெல்லாம் அனுமதிக்கணுங்கிற அளவுக்குரிய ஒரு சிந்தனை அந்த மக்கள்கிட்ட இல்லை. ஆனால் எங்களுக்கு இந்த ஹிஜாபு கட்டுப்பாடு வேணான்னு சொல்கிற பெண்கள் இருக்கிறாங்கன்னா விரல் விட்டு என்ற அளவில் இருப்பாங்க. அது வந்து சமூகத்தில் வந்து ஈடுபட்டவங்களாக கருதப்படுவாங்களே தவிர மக்கள் அதை வச்சுலாம் வந்து திரட்ட முடியாது. மக்கள் உணர்வை திரட்டி ஆட்சி மாற்றத்தை வச்சு அங்கே உள்ள ஆட்சி என்பதை மத நம்பிக்கையில் உருவான ஒரு ஆட்சி தான். அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் அமெரிக்கா விரட்டிட்டு குமைனி வந்து ஆட்சிக்கு வந்தார். அவர் ஆட்சியை பிடிக்கும்போது நாட்டில் இருக்கல, வெளிநாட்டில் தான் இருந்தார். அங்கே இருந்துக்கிட்டு ஆடியோக்கள் மூலமாக பேசி புரட்சியை கிளப்பி விட்டு தான் மக்கள் வந்து அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு கொண்டாடினாங்க. அப்போ உங்கள் மதத்தில் 12 இமாம்கள் ஒரு இமாம் சொல்லுவார், நம்ம கேட்கணும் அப்படிங்கிற உண்டான காரணத்தினால ஈரானில் வந்து இந்த ஆட்சியை மாற்றணுங்கிறதுக்குரிய எண்ணமே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இதுக்கு வந்து நிதர்சனமான ஒரு ஆதாரம் காட்டலாம்.
இப்போ வந்து நெத்தன்யாகுடைய இந்த இந்த பிரச்சனை தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் மக்கள் நெத்தன்யாவுக்கு எதிராக போராட்டம் பண்றாங்க. ஈரான் வந்து தாக்குதல் பண்ணுச்சுல, அதுல வந்து கொண்டாட்டம் பண்றாங்க. ஈரான் வந்து இஸ்ரேல் அடிச்ச உடனே ஈரான்ல என்ன நடக்குதுன்னு கேட்டா மகிழ்ச்சி கொண்டாட பட்டாசு வெடிக்கிறாங்க, அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. இஸ்ரேல் மக்கள் சந்தோஷப்படல, நெத்தன்யாவை எதிர்க்கிறாங்க. பண்ணாத ஏன்னா அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்கறாங்க. அங்க உள்ள மக்கள் வந்து சரியான பதில் கொடுத்தீங்க. அப்ப கவர்மெண்ட் பக்கம் நிக்கிறாங்க. அப்ப கவர்மெண்ட் பக்கம் நிக்கிறார்கள் என்பதற்கு அதை செலிபிரிட்டியாக கொண்டாடுறாங்க அவங்க இந்த இந்த விஷயத்தை. அதனால வந்து அது அந்த இன்னொன்னையும் பார்க்கணும். இந்த நாடுன்னு வரக்கூடிய நேரத்தில் இப்போ நம்ம வந்து இப்போ இந்த பகல்காம் பிரச்சனை வந்துச்சுல, அதில் வந்து எல்லாரும் ஒரே நிலையில் இருந்தாங்களா? காங்கிரஸ்ல இருந்து அனைவரும் பாகிஸ்தான் அடிக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? நாட்டு பிரச்சனை வரும்போது தப்பு நம்ம பக்கம் இருந்தால் கூட ஒன்றாக்கிடுவாங்க. நாட்டு பிரச்சனை வந்து இஸ்ரேலுக்கு அப்படி ஒரு ஆதரவு இல்லை. அப்படி ஆதரவு இல்லையா? மக்கள் அதை போராட்டம் பண்ண மாதிரி, ஊர்வலம் போன மாதிரிலாம் எதிர்த்து ஊர்வலம் போன மாதிரி ஊர்வலம் போயிருக்கிறாங்க. இங்கே வந்துக்கிட்டு ஆதரவு ஊர்வலம் போகிறாங்க. ஈரானில் இந்த மக்கள் அது ஒன்றும் செய்ய முடியாது. மக்கள் வந்து நம்ம அப்படி வென்றெடுத்து இன்னொரு ஆட்சியை உண்டாக்கிடுவோம்னு சொன்னால் அந்த இன்னொரு ஆட்சியும் இந்த மதாடி இவங்க மாதிரி அமைப்பில் தான் உருவாக முடியும். ஈரானில் உள்ள மாதிரி அந்த இமாம் தலைமையை உண்டாக்கி அந்த தலைமையின் கீழ் தான் இன்னொரு ஆட்சியும் உண்டாக முடியும். அதுவும் இதே வேலையை தான் செய்யும். இவங்க நினைக்கிற மாதிரிலாம் செய்ய முடியாது, வெற்றி பெற முடியாது. அது ஒரு விஷயம். பெண்கள் விஷயம் வந்து இப்போ ரொம்ப தப்பாக சொல்கிறாங்க. வேறு நாடுகள் சொன்னால் பரவாயில்லை. ஈரானில் வந்து படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு. பெண்கள் எல்லாருமே படிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் பல இடங்களில் நீங்கள் கார் ஓட்டுறாங்க. ஒலிம்பிக்லாம் வந்து பரிசு வாங்கிட்டு போயிருக்காங்களா? அந்த ஒழுங்கான முழு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து ஈரானில் வந்து நினைக்கிறாங்க ஒலிம்பிக்லாம் கலந்து பரிசு வாங்கிட்டுலாம் போயிருக்கிறாங்க. அந்த மாதிரியான அளவுல தான் பெண்கள் வந்து அங்கே இது பண்ணுறாங்க. இந்த அரகுர ஆடைக்கு மட்டும்தான் தடை இருக்குது. படிப்புக்கு மற்ற இதுக்கெல்லாம் தடை இல்லை. வேலை வாய்ப்பு. அந்த பெண் உடை குறித்து இஸ்லாம் பேசுறது குறித்து நம்ம தனியாவே நேர்காணல் பேசலாம். அது தனி சப்ஜெக்டும் கூட. இப்ப இந்த அதிபர் மாற்றம், அங்க இருக்க தலைவர் மாற்றத்திற்கு அமெரிக்கா இது போன்ற உள்நாட்டு பிரச்சனைகளை பயன்படுத்துமா? அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா என்பதற்கு ரொம்ப விரிவான ஆதாரங்களுடன் ஈரானுடைய அந்த அரசியல் அமைப்பு, சமூக பொருளாதார அமைப்புடன் இணைத்து இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி.